ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். சக்கை பழம் சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு சக்கப்பழத்தோட கொட்டையை எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இந்த சத பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் சக்கைப்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1.5 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் மாவோட உப்பு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எனக்கு 1.5 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டது. முதல்ல 1/2 கப் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவைக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த சக்கைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே சக்கைப்பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இதை வதக்கி எடுக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அந்த நெய்யோட ஸ்மெல்லும் சக்கைப்பழத்தோட ஸ்மெல்லும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வதக்கி எடுக்கிறது ரொம்ப குழைய வதக்கி எடுக்கக்கூடாதுங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த சக்கைப்பழம் நம்ம வாயில் கடிப்படணும். அதோட டேஸ்ட்டு தனியாக தெரியணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இதோட இனிப்புக்காக 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற சக்கைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்குங்க. அதனால 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற சக்கைப்பழம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா உருகி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதோட வாசனைக்காக 3 ஏலக்காயை தட்டி எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இதோடவே 1/2 கப் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் அந்த பூரணம் கொஞ்சம் இறுக்கமாயிரும். தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. பூரணம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரணம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். பூரணம் இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வாழை இலை தான் எடுத்திருக்கேன். இலை எதுவுமே இல்லைன்னா கூட இதை செய்யலாங்க. மாவை கிண்ணம் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அது உள்ள பூரணத்தை வச்சுட்டு அதை அப்படியே ரவுண்டாக எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இலையில் நான் ராகி மாவை வச்சுருக்கேன். நம்ம இதை தட்டி எடுக்கும்போது லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டி எடுங்க. அப்போ மாவு கையில் ஒட்டாமல் நல்லா நைஸாக அழகாக வரும். மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது உள்ள பூரணம் வச்சிடலாம். இப்போ இலையை அப்படியே மடித்து எடுத்தோன்னா மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒட்டி வந்துடுங்க. சைடில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போலவே எல்லா மாவுலேயும் பூரணத்தை வச்சு கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இட்லி தட்டை அதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு இப்போ நம்ம செய்து வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் அடுக்கி எடுத்துடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுட்டு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.